சர்வதேச எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக விவசாயத்திற்கு அத்தியாவசியமான உரங்களின் விலை உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவின் உணவுப் பொருட்களின் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் விரைவில் நுகர்வோரை இது பாதிக்கக்கூடும் என்றும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் நவீன உணவு உற்பத்திக்கு தேவையான செயற்கை உரங்களின் விலையை உயர்த்தியுள்ளன. உலகின் மொத்த பயிர் விளைச்சலில் சுமார் 50% அமோனியாவிலிருந்து பெறப்படும் உரங்கரையை சார்ந்துள்ளதாக தொழில்முறை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி ஹைட்ரஜன் மற்றும் நைட்ரஜனிலிருந்து அமோனியா தயாரிக்கும் ஹேபபாஷ் முறை உர உற்பத்திக்கு மிக முக்கியமானது. தற்போது எரிவாயு விலை உயர்ந்துள்ளதால் உரங்களின் உற்பத்தி செலவும் அதிகரித்துள்ளது. மேலும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக நடக்கும் போக்குவரத்து பாதிப்புகளும் விநியோகத்தை பாதித்துள்ளன. கடந்த ஜனவரியில் ஒரு டன் சுமார் 240 பவுண்டாக இருந்து யூரியா உரத்தின் விலை மார்ச் மாத இறுதியில் 560 பவுண்டாக நெருங்கியுள்ளது. ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் சாகுபடி பருவம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த விலை உயர்வு விவசாயிகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியா போன்ற நாடுகள் உள்நாட்டு உற்பத்தி குறைந்துள்ளதால் இறக்குமதியையே அதிகம் நம்பியுள்ளன. உரங்களின் விலை உயர்வால் விவசாயிகள் அதன் பயன்பாட்டை குறைக்க நேரிடும். இது விளைச்சலை குறைத்து உணவு விநியோகத்தில் தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை மேலும் உயர்த்தும் அபாயம் உள்ளது.